போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கான நிலுவைத் தொகையில் 750 கோடி ரூபாய் பொங்கலுக்கு முன் வழங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்தார். பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். போக்குவரத்து கழக தொழிலாளர் நலனை அக்கறை கொண்ட மாண்பு அம்மாவின் அரசு போக்குவரத்து கழகங்களில் 30/11/2017 வரை பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையாக 750 கோடி ரூபாயினை மாண்பு அம்மாவின் அரசு வழங்கும் என்பதை இம்மாமன்றத்தில் அறிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். மேலும் இந்த அறிவிப்பின் மூலம் வழங்கப்படும் 750 கோடி ரூபாய் தொகையானது போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக அளிக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது அரசால் வழங்கப்படும் இத்தொகையுடன் சேர்த்து போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வுகால பலன்களாக மட்டும் இதுவரை தமிழ்நாடு அரசு 2147.39 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது என்பதையும் இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கைகள் பலவற்றை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் பொதுமக்களின் நலன் கருதி தங்கள் போராட்டத்தை உடனடியாக கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு இந்த அவையின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன்.